نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மிக நிரப்பமாய் உண்டாவதாக. இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கில்லை என்பதை ஆரம்பமாக நினைவுபடுத்தியவனாக, கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, பாசத்திற்குரிய சிறார்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த அருமையான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்மாவின் வாயிலாக உலகத்தின் மிக சிறந்த 2 உரையாடல்களை உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். மிகச்சிறந்த உரையாடல். அந்த உரையாடலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அற்புதமான படிப்பினைகள், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அது அத்தனையும் அந்த உரையாடலிலே இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக உலகத்திலே 2 பேர்கள் கூடும் பொழுது நடக்கக்கூடிய உரையாடல்கள் இன்னொருவை பற்றி கேலி செய்வதாக இருக்கலாம், அல்லது கிண்டல் செய்வதாக இருக்கலாம், அல்லது குறை சொல்வதாக இருக்கலாம். இப்படித்தான் உரையாடல்களை பார்த்து இருக்கிறோம். சில உரையாடல்கள் நன்றாகவும் இருக்கும், குறை சொல்வதற்கு அல்ல. ஆனால் இன்றைய தினம் ஜும்மாவின் வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய 2 மிகச்சிறந்த உரையாடல், அது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு முக்கியமானது, எந்த அளவுக்கு அதை பேண வேண்டும், நாம் பேணுவதோடு நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன், எனக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான 2 உரையாடல், 2 நபர்களுக்கு மத்தியிலே நடந்த உரையாடல். அந்த உரையாடல் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, புனித ரமலான் மாதம் நிறைவு பெற்று விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதம் முழுவதும் பல்வேறு விதமான படிப்பினைகளை நம் முன்னால் விட்டு சென்றிருக்கிறது ரமலான். நமக்கெல்லாம் தெரியும், ரமலானில் நாம் செய்த அத்துணை தியாகங்களும் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். குர்ஆனை ஓதினோம், அறம் செய்தோம், இறக்கப்பட்டோம், இல்லாதவருக்கு கொடுத்தோம், இன்னும் பல 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 பல. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இரவு தொழுகையிலே கவனம் செலுத்தினோம், பக்திகளிலே கவனம் செலுத்தினோம், பள்ளிவாசலை அமல்களால் நிரப்பினோம், உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தோம், எல்லோருக்கும் அன்பை பரிமாறினோம், பகையை காட்டினாலும் கூட ஆன சாயும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நான் நோன்பாளி என்ற ஒற்றை வார்த்தையோடு விலகிச் சென்றோம். இப்படி எத்தனை எத்தனை நன்மைகள் ரமலான் நமக்கு கற்றுத்தந்தது. சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், தேடி தேடி நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், தீமைகளை விட்டு ஓடி ஓடி விரண்டோடினோம். அப்படித்தானே? தேடி தேடி சென்றோம் நன்மையை நோக்கி, ஓடி ஓடி விரண்டோடினோம் தீமையை விட்டோம். சுப்ஹானல்லாஹ். இது எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு யதார்த்தமான உணர்வு. அப்படித்தானே? இதை விட்டு யாரும் விதிவிலக்கு கிடையாது. ரமலான் என்ற அந்த அற்புதமான பாக்கியம் நிறைந்த அந்த மாதத்திலே நன்மைகளை நோக்கி ஓடி ஓடி சென்றோம், தீமைகளை விட்டு திரும்ப வெருண்டோடிக்கொண்டே இருந்தோம். தேடி தேடி நன்மைகளை நோக்கி சென்றோம், ஓடி ஓடி தீமைகளை விட்டு வெருண்டோடினோம். இந்த சூழல் எப்படி நமக்கு அமைந்தது என்றால், நம்மை சுற்றி இருந்த அந்த மாதம் அழகான சூழ்நிலை என்று கூட சொல்லலாம். அற்புதமான சூழ்நிலை, ரம்மியமான சூழ்நிலை, இன்னும் சொல்ல போனால் நல்ல சுற்றுச்சூழல். அப்படித்தானே அர்த்தம்? ரமலானில் எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது, யாரும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எந்த அளவுக்கு என்றால்,
தீமையிலே உருண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இருக்கட்டும், அவர் கூட ரமலான் மாதத்தில் தீமையை விட்டு சற்று விலகி நின்ற காட்சியெல்லாம் நாம் கண்டோம். அப்படித்தானே? அவர் செய்த எந்த தீமையாக இருக்கட்டும், அது ரமலான் நமக்கு கொடுத்த பாக்கியம். பல்வேறு படிப்பினைகளுக்கு மத்தியிலே ரமலான் நம்மிடத்தில் விட்டு சென்ற அந்த அற்புதமான நினைவு என்னவென்றால், நல்ல சூழலை நாம் அமைத்து கொண்டோம் என்றால் இது ரமலானில் மாத்திரம் அல்ல, நன்மைகளை தேடி தேடி ஓடுவதும் தீமைகளை விட்டு ஓடி ஓடி வெருண்டோடுவதும் ரமலான் மாத்திரம் அல்ல, ரமலான் அல்லாத காலத்திலும் சாத்தியம் என்பதை ரமலான் நமக்கு உணர்த்தி சென்ற மிக முக்கியமான பாடம். அப்போ நம்முடைய சூழலை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நட்பு வட்டாரத்தை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்ப உறவுகளை நன்றாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக இருக்கக்கூடிய எல்லா சூழலும் நமக்கு இந்த பண்புகளை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை தாண்டி நாம் அந்த பண்புகளில் சுற்றி கொண்டே வருவோம் என்பதிலே சந்தேகம். ரமலான் தந்த பல படிப்பினைகளே மிக முக்கியமான படிப்பினை இது. நாம் மறுப்பதற்கல்ல, எல்லோருக்கும் அந்த அனுபவம் உண்டு. அப்படித்தான் யாரும் சொல்ல முடியாது எனக்கெல்லாம் அப்படி ஒரு அனுபவம் இல்லை, அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நன்மைகளை தேடி தேடி சென்றோம், தீமைகளை விட்டு ஓடி ஓடி விருண்டு ஓடினோம். இந்த சூழ்நிலை இருக்கிறதல்லவா, இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உரையாடலுக்கு வருகிறேன். 2 அற்புதமான உரையாடல். முதல் உரையாடல் யாரு தெரியுமா? வாய்ப்பு இருந்தால் 2வது உரையாடல் பார்ப்போம். முதல் உரையாடல் மிக முக்கியமானது. முதல் உரையாடல் யாருக்கும் மத்தியில் நடந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுவார்கள். அதாவது மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்விற்கும் நடந்த ஒரு அற்புதமான உரையாடல். நாம் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய, வாழ்க்கை முழுவதும் நம்முடைய மனதிலே இருத்தி கொள்ள வேண்டிய மிக அற்புதமான உரையாடல். கண்ணியமானது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய மலக்குமார்களுக்கும் நடந்த அற்புதமான உரையாடல். அந்த உரையாடலுக்கு மத்தியிலே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, அதற்கு சொல்லப்படக்கூடிய பதில், அதற்கு மலக்குமார்கள் சொல்லக்கூடிய பதில், அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், அற்புதம் அற்புதம் அற்புதம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். கண்ணியமானவர், ஆச்சரியம். படித்து பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன். எவ்வளவு அற்புதமான உரையாடல். பொதுவாக அல்லாஹ் பெருமானாரோடு உரையாடுவான், ஜிப்ரீலோடு உரையாடுவான், மலக்குமார்களோடு உரையாடுவான், நபிமார்களோடு உரையாடுவான். எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே நாயகமே, நபியோடு உரையாடி அந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுவான். வரலாற்றை பற்றி பேசியதே அல்லாஹ் சொல்வான். ஆனால் எல்லாவற்றையும் விட இந்த மலக்குமார்களோடு உரையாடிய அந்த உரையாடலுடைய தொகுப்பு இருக்கிறதல்லவா, நமக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான படிப்பினை தருகிறது. கண்ணியம், அப்படி என்ன உரையாடல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீ முஸ்லீம்லையும் சஹீ புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட அற்புதமான ஒரு ஹதீஸ். நுசூலுல் மலாயிகா ஃபீ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இந்த உலகத்தில் இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஹதீஸ், நுசூலுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய வருகை என்பது ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக அற்புதமாக சொல்வார்கள். அந்த உரையாடலுடைய அரபி தொடர் என்பது மிக நீண்டது, ஒரு பயணத்திற்குரியது. நான் சுருக்கமாக நேரத்தின் அருமை கருதி நமக்கு புரியும் பாஷையிலே நான் சொல்லி நிறைவு செய்வேன். கண்ணியமானவர்கள், எனக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். வந்து எதை தேடுகிறார்கள் என்றால், எங்கே தேடுகிறார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கடை வீதிக்கு செல்வார்கள், வீடுகளின் பக்கம் செல்வார்கள், மஸ்ஜிதின் பக்கம் செல்வார்கள், எல்லா பக்கமும் அவர்கள் தேடுவார்கள். எதை தேடுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை யார் நினைவு கூறுகிறார்கள் என்று தேடுவார்கள். எல்லா பக்கமும் முடியும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். கடை தெருவில் நாம் வியாபாரம் செய்தாலும் இறைவனை நினைவு கூற முடியும், அதனுடைய பலன் என்ன பின்னால் சொல்கிறேன். வீடுகளில் இருந்தாலும் இறைவனை நினைவு கூற முடியும், அதனுடைய பலன் என்ன பின்னால் வருகிறது. மஸ்ஜிதுகளில் இருந்தாலும் இறைவனை நினைவு கூற முடியும், அதனுடைய பலன் பின்னால் வருகிறது. மஜ்லிஸ்களில் இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூற முடியும், அதனுடைய பலன் பின்னால் வருகிறது. இப்போ மலக்குமார்கள் என்ன சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒவ்வொரு நாளும் நுசூலுல் மலாயிகா ஃபீ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அவர்கள் தேடுகிறார்கள். எதை தேடுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை யார் நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ்வை யார் நினைத்து பார்க்கிறார்களோ, அது தொழுகையாகட்டும், திக்ராகட்டும், குர்ஆன் ஓதுவதாகட்டும், தான தர்மமாகட்டும், என் இறைவன் சொன்னான் நான் செய்கிறேன் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை பேர்களையும் மலக்குமார்கள் தேடுகிறார்கள். தேடி தேடி சென்று அப்படி ஒருவரை பெற்றுக்கொண்டால்
அது ஒரு கூட்டமாக இருக்கலாம், ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களா, வேகமாக மலக்குமார்கள் அங்கே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். ஒரு இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதா, வேகமாக வந்து அமர்ந்து விடுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் நல்ல நினைவுகள் கூறப்படுகிறதா, வேகமாக அங்கே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். ஒரு தனி மனிதர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறாரா, மலக்குமார்கள் வந்து அமர்ந்து கொண்டு விடுகிறார்கள். அமர்வதோடு மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார்கள். தங்களுடைய ரஹ்மத்தான ரெக்கையை அந்த கூட்டத்தை நோக்கி, அந்த தனிநபரை நோக்கி, அந்த குடும்பத்தை நோக்கி சூழ அமைத்துக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். சூழ அமைத்துக் கொள்கிறார்கள். மஜ்லிஸ் தொடர்கிறது, தொழுகை தொடர்கிறது, அதுபோல் இது போன்ற கூட்டம் தொடர்கிறது. அல்லாஹ்வுடைய நினைவுகூறுதல் பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ் என்று இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டும் காலையில் வந்த மலக்குமார்கள் மாலையிலே அல்லாஹ்விடத்திலே திரும்புகிறார்கள். உரையாடல் தொடர்கிறது. அங்கே போனவுடன் அல்லாஹு தாலா கேட்கின்றான், ஐன ஜிஇத்தும் மின் ஐன ஜிஇத்தும், எங்கிருந்து வருகிறீர்கள்? படைத்தவனுக்கு தெரியாதா? எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பாடம் நடத்துகிறார்கள். மலக்குமார்களை நோக்கி அல்லாஹ் கேட்பானா, மின் ஐன ஜிஇத்தும், எங்கிருந்து வருகிறீர்கள்? உடனே மலக்குமார்கள் அஜாப பதில் சொல்வார்கள். அத்துணை மலக்குமார்கள், யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறக்கூடிய சில அடியார்களிடத்திலிருந்து நாங்கள் வருகின்றோம். அப்படியா? அல்லாஹ் கேட்பான். அப்படியா, என்ன நினைவு கூறுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய அடுத்த கேள்வி, என்ன நினைவு கூறுகிறார்கள்? மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள், இறைவா, உன்னை அவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். யுகப்பீருனஹு, அவர்கள் உன்னை தக்பீர் சொல்கிறார்கள். யுஸப்பிஹுனஹு, அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள். யுஹம்மிதுனஹு, அவர்கள் உன்னை புகழ்கிறார்கள். யுதக்கீஉனஹு, உன்னை அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள். அல்லாஹ் விடவில்லை. அடுத்ததாக கேட்பான். நீண்டதொரு ஹதீஸ். கண்ணியமானவர்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ்! உலகத்தின் மிகச்சிறந்த உரையாடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பாடமாக விருந்தாக தருகிறார்கள். தினம் தினம் அந்த மலக்குமார்கள் வருகிறார்கள். சென்றவுடன் ஐன ஜிஇத்தும் மின் ஐன ஜிஇத்தும், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக மலக்குமார்கள் சொல்கிறார்கள், உன்னை நினைவு கூறக்கூடிய அற்புதமான சபையில். என்னை எப்படி நினைவுகிறார்கள்? புகழ்கிறார்கள், தக்பீர் சொல்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் உன்னுடைய பேச்சை கேட்கிறார்கள், உன்னுடைய பேச்சை சொல்கிறார்கள், குர்ஆனை சொல்கிறார்கள். உன்னுடைய கட்டளையெல்லாம் அவர்கள் ஏவிக்கொண்டும் அமல் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அடுத்து கேட்பானா, ஹல் ரஅய்துமூனி, அவர்கள் எல்லாம் என்னை பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்கள். புகாரி ஷரீஃபுடைய, முஸ்லிம் ஷரீஃபுடைய மிக முக்கியமான ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள், பதிவு செய்கிறார்கள். ஹல் ரஅய்துமூனி, அவர்கள் எல்லாம் என்னை பார்த்திருக்கிறார்களா? உடனே மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள். உரையாடல் தொடர்கிறது. மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், உன்னை அவர்கள் கண்டது போல் தெரியவில்லை, உன்னை பார்த்ததாக தெரியவில்லை. அல்லாஹ் திரும்பவும் கேட்பானாம் மலக்குமாரிடத்திலே, இன்று ஆயித்து மூனி, ஒரு கால் என்னை கண்டால், என்னை பார்த்தால்? மலக்குமார்கள் திரும்ப பதில் சொல்வார்கள், உன்னை பார்த்தால் இதைவிடவும் அதிகமாக தக்பீர் சொல்வார்கள், இதைவிடவும் அதிகமாக தஹ்மீத் சொல்வார்கள், இதைவிடவும் அதிகமாக அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள், இதைவிடவும் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், அமல் செய்வார்கள், தொழுவார்கள். நீ சொன்ன அத்தனையும் கேட்பார்கள். உன்னை பார்ப்பதற்கு முன்பாகவே யாரோ சொன்னார்கள் என்பதற்காக உன்னை நம்பி, உன்னுடைய தூதரை நம்பி நீ சொன்னவற்றை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டம் உன்னை பார்த்து விட்டால் இன்னும் அதிகப்படுத்துவார்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுவானாம். உரையாட நிற்கவில்லை கண்ணியமானவர்கள், இன்னும் வருகிறது. அதுதான் நமக்கு முக்கியமானது. அப்படியா, என்னை அப்படியெல்லாம் புகழ்கிறார்களா? என்னை அப்படியெல்லாம் தக்பீர் சொல்கிறார்களா? என்னை அப்படியெல்லாம் தஸ்பீஹ் செய்கிறார்களா? சரி, வேற என்ன கண்டீர்கள் அந்த மஜ்லிஸிலே? அவர்கள் உன்னிடத்திலே உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒன்றே தான் கேட்கிறார். நாங்கள் போய் பார்த்த வகையில் அவர்கள் செய்கிற திக்ராகட்டும், பயான் ஆகட்டும், கேட்பதாகட்டும், ஓதுவதாகட்டும், தொழுவதாகட்டும், எல்லா நன்மைக்கு பிறகும் அவர்கள் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். எதை கேட்கிறார்கள்? சொர்க்கத்தை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அப்படியா? இத்தனை அமலுக்கு பின்னால் அவர்கள் இடத்தில் எதிர்பார்ப்பது சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்களா? ஆம். பிறகு என்ன கேட்டார்கள்? அல்லாஹ் திரும்ப கேட்பான். இந்த உரையாடல் தொடர்கிறது கண்ணியமானவர்களே. பிறகு என்ன கேட்டார்கள்? நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அப்படியா? நீங்கள் பார்த்த அந்த கூட்டம் அது ஒரு மஜ்லிஸாக இருக்கலாம். என்னுடைய அருமையான ஜனங்களே, எனக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் சொல்லிக் கொள்கிறேன், என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அல்லாஹ் ஒரு மஜ்லிஸாக இருக்கலாம்,
ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு தனிநபராக இருக்கலாம். இறைவனை நினைத்தால், இறைவனை புகழ்ந்தால், இறைவனை தொழுதால், இறைவனுடைய பேச்சை கேட்டால், இறைவனுடைய பேச்சை சொன்னால் மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உன்னிடத்தில் குலாசத்துல் கலாமாக நிறைவாக எதிர்பார்ப்பது சொர்க்கத்தை தேடுகிறார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்வானாம், மலக்குமார்களே அந்தும் ஷாஹிதூன், நீங்கள் தான் சாட்சியாளர்கள், நீங்கள் தான் சாட்சியாளர்கள். எதற்கு தெரியுமா? எதை அந்த கூட்டம் கேட்டதோ, எதை அந்த கூட்டம் பாதுகாப்பு தேடியதோ அதை அவர்களுக்கு கொடுப்பதை என் மீது கடமையாக்கி கொண்டேன். இதற்கு நீங்கள் சாட்சி என்று அல்லாஹ் சொல்வான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்க சாட்சி ஏற்படுத்தணும்? அல்லாஹ்க்கு என்ன அவசியம் வந்து விட்டது? அல்லாஹ் சாட்சி ஏற்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த மஜ்லிஸில் இறைவனுடைய நினைவு கூறப்படுகிறதோ, குர்ஆனின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, திக்ரின் மூலமாக, அறத்தின் மூலமாக, நல்ல செயல்களின் மூலமாக நினைவு கூறப்படுகிறதோ அந்த மஜ்லிஸை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கேட்டதை கொடுப்பது என் மீது கடமையாக்கி கொண்டேன். ஒரு கால் நான் மாறினால் அதற்கு நீங்கள் தான் சாட்சி என்று அல்லாஹு தஆலா சாட்சி ஏற்படுத்தி விட்டான். ஹதீஸ் இன்னும் நிறைவு பெறவில்லை கண்ணியமானவர்களை, தொடர்கிறது, அற்புதமாக தொடர்கிறது, ஆச்சரியமாக இருக்கும். மிகப்பெரிய நீண்ட ஹதீஸ். மலக்குமார்கள் அவ்வளோ சந்தோஷப்படுகிறார்கள். எங்களை சாட்சியாக்கி அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிவிட்டானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் என்னவோ சொன்னார்களோ தெரியவில்லை, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எந்த ஒரு மனிதன் உள்ளத்தால் ஈமான் கொண்டு நாவால் ஒழிந்து விட்டானோ அவனுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் சாட்சி என்று சொன்னார்களே. இது போன்ற மலக்குமார்களுடைய அல்லாஹ்வுடைய உரையாடலுடைய வெளிப்பாடால் தான் சொன்னார்களோ என்று தெரியவில்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சாட்சியாக்கி அதை அமல்படுத்தி விட்டேன் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், சஹாபாக்கள் சந்தோஷப்படுகிறார்கள், மலக்குமார்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இது அல்ல ஆச்சரியம் கண்ணியமானவர்களே. அடுத்ததாக மலக்குமார்கள் தொடுவார்கள், சொல்வார்கள், யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் ஒருவர் திக்ர் செய்வதற்காக வரவில்லை, பயானை கேட்பதற்காக வரவில்லை, தொழுவதற்காக வரவில்லை, சும்மா வந்து அமர்ந்தார். வீட்டில் ஏதோ பிரச்சனை, வீட்டில் ஏதோ கவலை, சும்மா வருவோமே என்று வந்தார். வந்த இடத்தில் அங்கே பயான் நடக்கிறது, அல்லது உன்னுடைய நினைவு கூறப்படுகிறது, அல்லது உன்னை தஹ்மீத் செய்கிறார்கள், தக்பீர் சொல்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள். அவருக்கு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆச்சரியம் எண்ணமெல்லாம் கிடையாது. வந்த இடத்தில் பார்க்கிறார், அமர்வோமே என்று அமர்ந்தார். அமரும் பொழுது கூட அதில் கலந்து கொள்ளவில்லை. அந்த மஜ்லிஸில் அவரும் இருந்தார் என்று சொன்னவுடன் அல்லாஹ் மீண்டும் சொல்வானாம், அவருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பதை என் மீது கடமையாக்கிவிட்டேன், நரகத்தை பாதுகாப்பதை என் மீது கடமையாக்கிவிட்டேன், அதற்கும் நீங்கள் தான் சாட்சி என்று அல்லாஹ் சொல்வார். சுப்ஹானல்லாஹ். இன்னும் முடியவில்லை கண்ணியமானவர்களே, ஆச்சரியம் தொடர்கிறது. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை இழுக்கிறார்கள். இந்த பரபரப்பான உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கிறது, அமல் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நேரத்தை இறைவனுக்காக ஒதுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் வந்துவிட்ட நம்மை நோக்கி அழகான முறையிலே பக்குவப்படுத்துகிறார்கள். ரமலான் எந்த பக்குவத்தை நமக்கு கற்றுத்தந்ததோ அந்த பக்குவத்தை வாழ்க்கை முழுவதும் சில சமயத்திலாவது ஒவ்வொரு நாளும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக இன்னும் பக்குவப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுக்கும் அந்த மலக்குமாருக்கும் நடந்த உரையாடலை முடிக்கவில்லை. ஒரு மலக்கு சொல்கிறார், யா அல்லாஹ், அந்த கூட்டத்திலே ஒருவர் உட்காரவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அங்கே கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. உன்னை திக்ர் செய்தார்கள், சிலர்கள் குர்ஆன் ஓதினார்கள், சிலர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், சில குடும்பத்தில் நல்ல விஷயம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் வந்தார், ஆனால் அவர் அந்த மஜ்லிஸில் உட்காரவில்லை, அந்த மஜ்லிஸில் அமரவில்லை, அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை, அவரும் எதையும் செய்யவில்லை. அந்த இடத்தை கடந்து சென்றார். நிறுத்தாமல் இன்னும் சொல்வார்கள், ஹுவ ஹத்தாவுன், முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, ஹுவ ஹத்தாவுன், ஆனால் வாழ்க்கை முழுவதும் தவறு செய்தவர், உன்னுடைய நன்மையான காரியங்களில் ஒதுங்கியவர் கிடையாது, அவர் எல்லா விதமான அநீதங்களையும் செய்தவர். அவர் அந்த மஜ்லிஸை கிராஸ் செய்து குறுக்காக கடந்து சென்றார் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான உரையாளுடைய முத்தாய்ப்பு அதுதான் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சொல்வான், வஜபத்லி, எனக்கு கடமையாகிவிட்டது, அந்தும் ஷாஹிதூன், நீங்கள் சாட்சியாளர்கள். அந்த கடந்து சென்ற மனிதனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து அவருக்கும் சொர்க்கம், அவருக்கும் நரக பாதுகாப்பு என்பதற்கு நீங்கள் சாட்சி என்று அல்லாஹ் சொல்வான். சுப்ஹானல்லாஹ். போதுமாங்க, இதைவிட வேறு என்ன வேண்டும் நம்முடைய அடியார்கள்? இங்கே நாம் நினைத்துக் கொள்வது கடந்து சென்றால் மட்டும் போதும் என்று யாரும் நினைத்து விடாது. கடந்து சென்றவருக்கே அப்படி ஒரு நன்மையான காரியம் என்றால்
உட்கார்ந்தோம் என்றால், அமல் செய்தோம் என்றால், தொழுதோம் என்றால், குர்ஆன் ஓதினோம் என்றால், நல்ல விஷயங்களை செய்தோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தில் ஒரே ஒரு கவலை தான். நான் அடிக்கடி என்னுடைய பயானிலே சொல்லியிருக்கிறேன், நல்லா எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானா, நரக பாதுகாப்பை வழங்குவானா. சொர்க்கத்தில் மனிதர்களுக்கு கவலையே கிடையாது. எல்லா விதமான பொறாமை அந்த குணங்களை எல்லாம் எடுத்து விட்டு தான் சொர்க்கத்துக்கு அனுப்பான். ஒரே ஒரு கவலை கண்டிப்பாக எல்லோருக்கும் என்ன தெரியுமா? 100 அமல் செய்திருந்தா அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். அவர் உச்ச மாடியில் இருப்பார், எல்லா வகையான சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார், இவரும் அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஆனால் தரஜா வித்தியாசப்படும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றுதானே உயர்ந்த சொர்க்கம், அதற்கு பின்னாலும் சொர்க்கம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஜன்னத்துல் நஈம் என்று இருக்கிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று இருக்கிறது, நிறைய சொர்க்கங்கள் உண்டு. இவர் வருத்தப்படுவது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், அன்னைக்கு லொஹர் மட்டும் தொழுதிருந்தனா அடுத்த சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம், அன்னைக்கு ஒரு நாள் தராவியை தொடர்ந்தனா அடுத்த சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, அவருடைய தரஜா எனக்கு கிடைச்சிருக்குமே என்று வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அபு ஹத்தாவுன் மர்ரபிஹி, அந்த மஜ்லிஸை கடந்து சென்றார். வாழ்க்கை முழுவதும் தவறு செய்தவருக்கே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பார்த்தோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், உலகத்தின் மிக அற்புதமான உரையாடல். எங்கே நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஸலல் மலாயிகத்து ஃபீ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இதற்காக வேண்டே இறங்குகிறார்கள். வானத்திலிருந்து காலையில் இறங்குகிறார்கள், மாலையில் திரும்பி செல்கிறார்கள், அல்லாஹ்வோடு உரையாடல் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. இன்று யார் இருந்தார்கள்? அவருடைய பெயர்கள் குறிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வேக ஓட்டத்திலே பல்வேறு விஷயங்களை மறந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, எனது அன்பான சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் சொல்லிக் கொள்வேன், நம்முடைய 1000 ஓட்டங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சமயத்தில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நினைவு கூர்ந்து அதற்கென்று ஒதுக்கிவிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அந்த ஒரு அமர்தல் போதும். கண்ணியமானவர்கள், சற்று நேரம் குர்ஆன் ஓதி பழகுங்கள், சற்று நேரம் தொழுது பழகுங்கள், சற்று நேரம் திக்ர் செய்து பழகுங்கள், சற்று நேரம் அறம் செய்து பழகுங்கள், சற்று நேரம் குடும்பத்தோடு சந்தோஷமாக கழித்து பழகுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, உன் சகோதரனை புன்னகையான முகத்தோடு சந்திப்பது கூட அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் என்று சொன்னார்களே. நம்முடைய சகோதரர்களோடு சந்தோஷ முகத்தோடு பழகினாலும் கூட அதையும் மலக்குமார்கள் குறித்து கொண்டு நாளை மறுமையிலே நமக்காக சாட்சி பகர தயாராக இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏன் அந்த அமலை செய்யக்கூடாது? கண்ணியமானது, இந்த ரமலான் நமக்கு விட்டு சென்ற அற்புதமான பாடம். சூழ்நிலைகளை நன்றாக அமைத்து கொண்டோம் என்றால் அது நன்மைகளை தேடி தேடி செய்யக்கூடிய பழக்கத்தை நமக்கு தந்தது, தீமைகளை விட்டும் ஓடி ஓடி வெறுட்டோடக்கூடிய பழக்கத்தை தந்தது. அது ரமலானுக்கு பின்னாலும் அடுத்த ரமலான் வரை, கியாமத் நாள் வரை, நம்முடைய ஆயுள் முடியும் வரை தொடர வேண்டும் என்றால் நம்முடைய சூழல்களை, அது மஜ்லிஸாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நண்பர் வட்டாரமாக இருக்கலாம், நாம் பிசினஸ் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், நம்முடைய சூழல்களை நன்றாக அமைப்பது என்பது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கு. என் சூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்றும் செய்ய வேண்டிய பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு செய்து 2 ரக்காத்துக்கு தக்பீர் கேட்டுட்டேன்னா என் சூழல் அமைந்து விட்டது என்றார். அப்படித்தானே? என் சூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சற்று குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்து விட்டால் நன்றாக அமைந்து விட்டது. நன்றாக அமைந்து விட்டால் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு என் மீது கடமையாக்கி கொண்டேன், அதற்கு நீங்கள் சாட்சி என்ற சுப செய்தியை ஒவ்வொரு நாளும் சொல்கிறான் என்றால் நாம் ஏன் அந்த ஒரு பழக்கத்தை நம்மிலே ஏற்படுத்தி விடக்கூடாது? கண்ணியமானது, அல்லாஹ் கபூல் செய்வானார். நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் 1000 வேலைகள் இருக்கட்டும், தவறு கிடையாது. உழைப்பதற்காக ஓடுங்கள், தவறு கிடையாது. குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்கள், தவறு கிடையாது. சுற்றுலா செல்லுங்கள், தவறு கிடையாது. ஹலாலான முறையில் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அத்தனையும் அனுபவிங்கள், தவறு கிடையாது. சில நேரம் கொஞ்ச நேரம் இறைவனுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வுடைய அமலுக்காக, அல் குர்ஆன் ஷரீஃப்காக, இஸ்லாத்திற்காக உங்களுடைய நேரங்களில் அற்ப சொற்ப நேரத்தை ஒதுக்கினீர்கள் என்றால் இந்த உலகம் நாளை மறு உலகம் நமக்கு வெற்றியாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. எந்த ஒரு நேரத்தை அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக நாம் ஒதுக்கினோம் என்றால் அல்லாஹ் சாட்சி பகிர்ந்து மலக்குமார்கள் சாட்சியாக இருந்து நாளை சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக. எந்த ரமலான் அற்புதமான பாடத்தை நமக்கு கற்றுத்தந்ததோ, நம்மை சுற்றி நாம் நம்முடைய சூழலை மிக சொற்ப நேரத்திலாவது நன்றாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலக முஸ்லீம்கள் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை மாதிரி செய்து வாஹதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.